உணவும் வாழ்வும் பல சுவைகளை உள்ளடக்கியது. அந்த சுவைகளை தேடி தான் நம்ம மனசு இயங்கும். கரெக்டு தானே? இப்போ சாதாரணமாக ஒரு ரசம் அப்படிங்கிற ஒரு ரெசிபியிலிருந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அது ஏற்கனவே தெரியும். ஆனால் வந்துட்டு அது மேலே ஒரு ஈர்ப்பு, அந்த உணவு பொருட்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஆட் பண்ணுற உணவு பொருட்கள், அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு. காரணம் என்னன்னா, பேசிக்காக நம்ம பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் வந்து நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நல்ல உணவாக இருந்தணும், நல்லா ஹெல்த்தியாக வாழணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது ரெண்டுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமானது உணவு. அப்போ அந்த உணவு சம்மந்தப்பட்ட ருசிகளை வந்து நம்ம வந்து சுவைகளை வந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு அருமையான தேடல். அதுவும் ஒரு அருமையான தேடல். வாழ்க்கையில் நம்ம சாதிக்கிறதுக்கான தேடல்கள் இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உணவு தேடல் கூட அருமையான விஷயம்தான். எங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் நடித்த உன் சமையல் அறையில் படத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒவ்வொரு ஃபுட்டையும் தேடி கண்டுபிடிப்பார். பார்த்தீங்களா, அந்த வடை சுட்டது கூட யாருங்கிறத போய் கிச்சன் வரைக்கும் போய் பார்த்து கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு தேடல் இருக்கிற மாதிரி இந்த உணவு தேடலும் ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. அது வந்து நம்ம என்னடா இது ஒரு பெரிய விஷயமா சாப்பாடெல்லாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பேசணுமா அப்படின்னு கூட நினைப்பீங்க ஒரு சிலர். ஆனால் இதுதான் நம்மளுடைய உயிருக்கு வந்து முக்கியத்துவம் தர ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது இல்லையா? என்னதான் நம்ம வந்து இல்லை எனக்கு அதிலலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட பசின்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? டக்குன்னு சாப்பாடை தேடி தான் நம்ம போகிறோம். அப்போ வந்து அந்த உணவையும் நம்ம ரசிக்கணும். அது ஒரு விதமான ரசனை தான். சமைக்கும்போது கூட ரொம்ப ரசனையோடு சமைக்கணும். அப்போ வந்து அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப, அந்த உணவு வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.